பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ கதிர்காமு கூவத்தூரில் தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 34 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பெருமை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு உண்டு. அந்த துரோகத்தை செய்தவர் தான் இந்த பன்னீர்செல்வம். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க பன்னீர்செல்வத்தை ஏத்துக்கிட்டு தேனி மாவட்டம் முழுக்க அம்மா ஆதரவு தெரிவித்தார்கள். 3 முறை முதலமைச்சராக்கினார்கள். இந்த 3 முறை முதலமைச்சராக்கியதற்கு கருணாநிதி கட்சியோடு கூட்டணி வைத்து இந்த அதிமுகவை உடைக்க வருகின்ற பொழுது அதிமுக தொண்டன் உட்பட கோடிக்கணக்கான தொண்டன் உட்பட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அதிமுகவை உடைக்க விட மாட்டோம், துரோகி பன்னீர்செல்வத்திற்கு துணை போக மாட்டோம், நிச்சயமாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார்கள். அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து நீங்க எப்படி எல்லாருமே எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லல, அன்னைக்கு நான் சொல்றேன் 89ல எதிர்ப்பு. அதற்கு பிறகு கட்சியில வர்றாரு இன்னொரு ராசி சார். அவர்கிட்ட 89ல வர கட்சியை பிரிக்கிறாருல, அன்னைக்கு பிரிஞ்சு போயிடுறாரு, வந்துடுறாரு. அப்புறம் நம்ம பக்கம் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து அம்மாவோட வர்றாரு. சேடவெட்டி முத்தியாவை பழக்க வைக்கிறாரு. ரைட்டா? முதல்ல செல்வேந்திரன் மூலியமா தான் இளைஞரணி மாவட்ட செயலாளர் வாங்குறாரு. அந்த செல்வேந்திரனை தாசா பண்ணி இளைஞரணி மாவட்ட செயலாளர் வாங்குறாரு. அந்த செல்வேந்திரன் இன்னைக்கு எங்க கட்சியில் இல்ல, இவர் இருக்காரு. அதுக்கு பிறகு சேடவெட்டி முத்தியாவை தாசா பண்ணி நகர்மன்ற தலைவர் சீட்டு வாங்குறாரு. அந்த சேடவெட்டி முத்தியா இன்னைக்கு எங்க கிட்ட இல்ல. மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த போது இவர் அடையாளம் கண்டு சின்னம்மாவிடம் அறிமுகம் செய்கின்ற பொழுது முதலமைச்சர் நிலைக்கு கொண்டு சென்ற அண்ணனும் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிலை. இதையெல்லாம் மறந்து இன்னைக்கு சுய நலத்திற்காக ஏதோ முதலமைச்சர் பதவி தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுவதை எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த தொண்டனும் ஏற்றுக்க மாட்டான். எல்லாமே இருக்கும். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்